வாஷ்ரூம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பெஷல் ட்ரெயினில் ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். அண்டு சப்பாத்தி, 2 சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது ஒரு அமுல் ஐஸ்கிரீம். என்னடாச்சு? ஏய், என்னாச்சு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வந்தே பாரத் ட்ரெயினில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ஃபஸ்ட் டைமில் ட்ராவல் பண்ணாக்கா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ முதல் தடவை நீங்கள் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறீங்கனாக்கா எப்படி புக் பண்ணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஐஆர்சிடிசியில் போயிட்டு நீங்கள் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வர்ற ட்ரெயினோட வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ நான் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 930 ருபீஸு. இப்போ நம்ம வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து மைசூர்லேருந்து சென்னைக்கு வந்து போகிறாங்க. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 180 km/h போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க டிரைவர் ரூம். இந்த டிரைவர் ரூம்ல வந்து அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளால போய் வீடியோ எடுக்க முடியும். இந்த ட்ரெயின் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஎஃப் தாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 11 கோச் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கோச் வந்து ஃபுல்லி வந்து பிரெத்து, அதாவது வந்து ஸ்லீப்பர் கோச்சு. மற்ற கோச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து சீட் கோச்சஸ்ங்க. எல்லாமே சீட்டர்ஸாக தான் இருக்கும். இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் கிடையாதுங்க. அதாவது இவங்க வெளியில் குக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் எப்படி பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி செட்டப்பில் தான் இங்கேயும் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து வெஜ்ஜா நான்வெஜ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் வரீங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க, கன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த மெசேஜ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏறணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம் சொல்லி பார்த்துவோங்க ரயில்வே ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எந்த கம்பார்ட்மெண்ட் சொல்லி வரும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா C6 C5. ஸோ இதுதான் ட்ரெயின் நம்பர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது கம்பார்ட்மெண்ட் நம்பர் என்ன டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஏறிக்கணும். அதே கம்பார்ட்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க C5. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏறணும். சீட் நம்பர் இங்கே போட்டிருப்பாங்க. உங்கள் சீட் நம்பர் என்ன வருமோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஏறிக்கோங்க. உள்ளே ஏறணுன்னா ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, சாரி வாஷ்ரூம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ சென்சர் டோரு. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். வெயிட், அதே டோர்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது வைக்கும். சென்டரில் வந்து நமக்கு டைனிங் வருது. லக்கேஜஸ் வைக்கிறது தான் கொஞ்சம் இடம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வந்து நீங்கள் லக்கேஜ் எடுக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சென்டர் டைனிங்கோடு கிடச்சிருக்குங்க. அதாவது சென்டரில் வந்து 2 பேர், அதாவது ஆப்போசிட் இருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு டைனிங் கிடச்சிருக்கு. மற்ற சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் இருக்க மாதிரியே டைனிங் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் இருக்குது. சீட் அட்ஜஸ்ட் சீட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிவர்ஸில் வாங்க. ஓகே, லைட் வேணும் ஆன் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த லைட்டுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்காச்சும், லைட்டுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்கான்னு பாரு. ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும்.
உங்களுக்கு வந்து சீட் பக்கத்திலேயே வந்து எது எது விண்டோ சீட்டு, எது வந்து நார்மல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. நீங்க அத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா கன்ஃப்யூஷன்ஸ் அங்க இருக்கும். அதனால. ஸோ நம்ம சீட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, சீட் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. எந்தெந்த சீட் நம்பர் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு உட்காந்துக்கலாங்க. எல்லா ட்ரெயின்லயும் வர மாரியே நார்மலா வந்து நம்ம டிடிஆர் வந்து எல்லா டிக்கெட்டையும் வந்து செக் பண்றாரு. இங்க வந்து நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பா காட்டணும். ஐடி ப்ரூஃப் காட்டணும். பிளஸ் வந்து டிக்கெட்டையும் காட்டணும். நீங்க வந்து டிக்கெட் வந்து மொபைல்ல மெசேஜா வச்சிருந்தாவே போதுங்க. நீங்க வந்து அ நீங்க பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துட்டு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இங்கே டஸ்ட்பின் இருக்கு. வாஷ்ரூம். வாஷ்ரூம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. பாருங்க நம்ம வந்து இது கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சோப் ஆயில் கொடுத்துருக்காங்க. டேப் இருக்குது. அண்டு இங்கே வந்து ஹேர் ட்ரை. ஓகே, நோ ஸ்மோக்கிங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பெஷல் ட்ரெயினில் வர மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுவும் இருக்குது. ஐ மீன் டிஷ்யூ இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாய்லெட் வந்து நல்லா நீட்டாகவே க்ளீனாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, ஹேங் பண்ணிக்கலாம் அதாவது தேவைனாக்கா. ஓகே, லாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டோர் லாக் இருக்குது. ஸோ நம்ம பழைய ட்ரெயினில் நார்மல் ட்ரெயினில் வர மாதிரி இல்லை. ஓகே, நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃப்ளஷ் ஆகுது. நல்லா இருக்கு. ஃபுட்டெல்லாம் இங்கே தாங்க இருக்குது. நமக்கு வாட்டர் பாட்டில் ஃபுட்டு வேணால் இங்கேருந்து நம்ம டெலிவரி பண்ணுவாங்க. பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தெரியும். நம்ம ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால தெரியல. கேமரா இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப கேமரா இருக்குது. சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. நம்ம மெட்ரோ ட்ரெயினில் வர மாதிரி ஆட்டோமேட்டிக் லாக்கர் இதெல்லாமே. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இது எக்ஸ்பைரி டேட்டை என்னன்னா ஓகே, எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ரயில் நீர் 15 rupees வாட்டர் பாட்டில் 1 liter கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோச்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எண்டில் வந்து அந்த டோர் பக்கத்திலேயே வந்து டிஸ்ப்ளே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் என்ன, அது எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. அதே மாரி வந்தோடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் குடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து 121 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:00 ஆயிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன லஞ்ச் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வெஜ் ஆர் நான்வெஜ் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருப்போம். இது பன்னீர் டிஷ்ஷு, இது தால், இது என்ன இடத்துல ரைஸ்ன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஒன்று வருது, தால், ரைஸு, சப்பாத்தி ரைஸ் கொஞ்ச நேரம் இரேண்டா. இதில் தால்,
ஓகே, சூடாக இருக்கா? ஆ சூடாக இருக்கு. அப்படியே வச்சுருவோம். எந்த கையில் வச்சுக்கணும்? இதில் ஹேண்ட் சானிடைசர் இருக்குது. சால்ட் இருக்குது. இது வெஜ்ஜில் என்னென்ன இருக்கு? பொரியல் இருக்குது, ரைஸ் இருக்குது. பன்னீர் கிரேவி. பருப்பு. இதில் பன்னீர் கிரேவி இருக்குது வச்சுருக்கேன். அண்ட் சப்பாத்தி. 2 சப்பாத்தி இருக்குது. இந்த லஞ்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் கொடுக்குறாங்க, ஹேண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பெப்பரு, சால்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் பெப்பர், சால்ட்லாம் வந்து உங்களுக்கு பத்தலனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே இது ஒரு அமுல் ஐஸ்கிரீம். எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 24 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இது பிஸ்தான்னு நினைக்கிறேன். பிஸ்தா ஃப்ளேவர். பிளேட்ஸில் அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ. பேப்பர்ஸ் கூட கொடுக்குறாங்க. என்ன நம்ம படிக்கலாம். மேக்ஸின்ஸ். மேக்ஸின்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. மைசூர்லேருந்து நம்ம பெங்களூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ரீச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இங்கே வந்து கதவை ஓப்பன் படம், கதவை மூடப்படும் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கீழே இறங்கிக்கலாம். அதே மாதிரி எந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. இந்த டைமில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Italian seasoning. இது பீனட்டு, கெச்சப், ஜூஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு இதில் என்ன இருக்கு பாரு, சமோசாவா? ஓப்பன். சமோசா. இது எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? வேற என்ன ஜூஸ் எப்படி இருக்கு? அது நல்லா இல்லையா? வேற என்ன? பீனட் சாப்பிட்டு பாரு. எப்போ சாப்பிடு? இருக்கா? சமோசா இது எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? சரிடா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சுடு தண்ணி கொடுக்குறாங்க. சுடு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே காஃபி பவுடர் கொடுத்துருப்பாங்க, இல்லை டீ பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
நமக்கு வந்து முன்னாடியே இன்ஸ்டன்ட் டீ பேக் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அத ஓப்பன் பண்ணி நீங்க அப்படியே வந்து அந்த சுடு தண்ணீல வந்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதிலேயே சுகர் இருக்கு. நீங்க சுகர் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டீ ரெடி. போதும் போதும், எப்படி இருக்குன்னே தெரியல. போதும் ஜோ. யார் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல போறீங்க? நீங்களே டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணலப்பா. நான் டேஸ்ட் பண்ணல. இல்ல ரிவ்யூ சொன்னா அப்புறமா நீங்க ரிவ்யூ. நான் ட்ரை பண்ணேன். பொறுங்க நான். நல்லா இருக்கு. கீழ வச்சிட்டு ரியாக்ஷன் குடுறா. என்னடாச்சு? ஏய் என்னாச்சு? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. நாம வந்து சென்னை ரீச் ஆயிட்டோம். நம்ம சென்னை ரீச் ஆகுறது டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷெட்யூல் படி 7:20 நம்ம 7:30க்கு ரீச் ஆயிட்டோம். ஆன் டைம்ல கொண்டு வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுருவாங்க. இது வந்து சென்னை சென்ட்ரலுங்க. நம்ம சென்னை சென்ட்ரல்ல வந்து நம்ம இறங்கிட்டோம். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் பத்தி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல வந்து டவுட் இருந்தா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்றீங்க. நீங்க இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறீங்கனாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ. பை பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.